ஆத்தா எப்பவும் கார்த்தால சாப்பாடு, உச்சைக்கு டிஃபன், ராத்திரி என்ன பாக்கியுண்டோ அது. ஆருக்கு டிஃபன் வேணுமோ அவளுக்கு டிஃபன், சாப்பாடு வேண்டியவருக்கு சாப்பாடு. தட்ஸ் ஆர் ரொட்டீன். இன்றைக்கி கார்த்தால சாப்பாடுக்கு மெனு வந்து கீரை முளகூட்டல், தேங்காய் தொகையல், ரசம், அவரைக்காய் போட்டு வத்தக்குழம்பு. வத்தக்குழம்புக்கு மயிலாப்பூர் கிச்சன்ஸ்லேருந்து வத்தக்குழம்பு பொடி யூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. கீரை முளகூட்டலுக்கு பாலக்கீரை கிவ்ஸ் யூ தி பெஸ்ட் கலர். இந்த கலர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீரையை ഒരുപാട് நேரம் வேகிக்கണ്ട. தட்ஸ் த கீ டு திஸ். அண்ட் தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டுட்டும் ரொம்ப திளப்பிക്കേണ്ട ആവശ്യമില്ല. தேங்காய் தொகையல் பக்கத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் தந்துருந்தா. ஸோ கீரை முளகூட்டலுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரிங்ஸ் இஸ் மாங்காய் தொகையல் ஆர் தேங்காய் தொகையல். பின்ன ஆற்ற வந்து புளி மிளகா ஃப்ரெஷ்ஷாக பண்ணது இருந்தது, புளி இஞ்சி இருந்தது. எல்லாமே அன்றைக்கி ஒரு அடிபொலி சாப்பாடு. ஆத்தா எப்பவும் கார்த்தால சாப்பாடு, உச்சைக்கு டிஃபன், ராத்திரி என்ன பாக்கியுண்டோ அது. ஆருக்கு டிஃபன் வேணுமோ அவளுக்கு டிஃபன், சாப்பாடு வேண்டியவருக்கு சாப்பாடு. தட்ஸ் ஆர் ரொட்டீன். இன்றைக்கி கார்த்தால சாப்பாடுக்கு மெனு வந்து கீரை முளகூட்டல், தேங்காய் தொகையல், ரசம், அவரைக்காய் போட்டு வத்தக்குழம்பு. வத்தக்குழம்புக்கு மயிலாப்பூர் கிச்சன்ஸ்லேருந்து வத்தக்குழம்பு பொடி யூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. கீரை முளகூட்டலுக்கு பாலக்கீரை கிவ்ஸ் யூ தி பெஸ்ட் கலர். இந்த கலர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீரையை ഒരുപാട് நேரம் வேகிக்கണ്ട. தட்ஸ் த கீ டு திஸ். அண்ட் தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டுட்டும் ரொம்ப திளப்பிക്കേണ്ട ஆവശ്യമില്ല. தேங்காய் தொகையல் பக்கத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் தந்துருந்தா. ஸோ கீரை முளகூட்டலுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரிங்ஸ் இஸ் மாங்காய் தொகையல் ஆர் தேங்காய் தொகையல். பின்ன ஆற்ற வந்து புளி மிளகா ஃப்ரெஷ்ஷாக பண்ணது இருந்தது, புளி இஞ்சி இருந்தது. எல்லாமே அன்றைக்கி ஒரு அடிபொலி சாப்பாடு.